ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு ஏழை பூனை 3 ஆண்டு காலமா ஒரு பெரிய பங்களாவில் கீரல் போட்டே இருக்கு. ஏன் அந்த பங்களாவுக்கு கீரல் போட்டே இருக்குன்னு அந்த பூனை பின்தொடர்ந்து வந்து பார்க்கறான். அந்த பூனை பின்தொடர்ந்து பார்த்தா 40 வருட கால ரகசியம் அதுல மறைஞ்சிருக்கு. வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். விஜயநகரத்துல ஒரு பெரிய பங்களா இருக்கு. பணக்காரர் மட்டுமே வாழக்கூடிய ஒரு பெரிய நகரம் இருக்கு. அந்த நகரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தொழில் பண்றவங்க எல்லாருமே நகரத்துல இருக்காங்க. ஒவ்வொரு வீடும் பாத்தீங்கன்னா பெரிய பங்களாக்கள் இருக்கும், நிறைய அரண்மனை போல இருக்கும். அப்ப அந்த இடத்துல கோவிந்தாஸ் ஒருத்தர் வாழ்ந்துட்டே இருந்தாரு. அவருக்கு ஒரு 70 வயது இருக்கும். நல்லா ஒரு பெரிய வெள்ளை குர்த்தா போட்டிருப்பாரு. சந்தன பொட்டு எப்பவுமே வச்சிருப்பாரு. ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா நல்லா கொடுக்கறதுல வள்ளலா இருப்பாரு. அதாவது ஒரு தானம் தரதாரட்டும், கோயிலுக்கு ஒரு தானம் தரதாட்டும், ரொம்ப ஒரு நல்ல தொகையை எப்பவுமே கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா அவர் வச்சுட்டே இருக்காரு. அப்ப இந்த கோவிந்தாஸ்க்கு ஒரு பங்களாக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சேரி குப்பம் ஒண்ணு வாழ்ந்துட்டே இருக்கு. அங்க ராமுன்ற ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருக்கான். ராமுக்கு என்ன வேலை பாத்தீங்க அப்படின்னா அந்த சாக்கடையில உள்ள பிளாஸ்டிக் பொருள், பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பொறுக்கி எடுத்து என்ன பண்றான், பழைய கடையில போட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் இல்ல 150 ரூபாய் சம்பாதிச்சிருவான். இந்த 100 ரூபாய் 150 ரூபாய் சம்பாதிச்சு பாத்தீங்கன்னா தன்னோட அம்மாவுக்கு கேன்சர் இருக்கும். ராமோட அம்மா பேர் கமலா. கமலாவுக்கு கேன்சர் இருக்கும். அந்த கேன்சருக்கு சரி பண்றதுக்காக அவனால முடிஞ்ச ஒரு தொகையை சம்பாதிச்சிட்டு இருக்கான். ராமுவோட அப்பா பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருக்கும்போது ராமுவோட தாயும் விட்டுட்டு போயிருப்பான். ராமு அம்மாவுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாத காரணத்தால ராமு எப்பவுமே தன்னோட அம்மா கமலாவோட இருப்பான். ராமோட அம்மா என்ன சொல்றாங்க, இறக்கிறதுக்கு முன்னாடி ராமு இந்த சிகுன்ற பூனையை ரொம்ப நல்லா பாத்துக்கோ, அந்த பூனை ஏதாவது செஞ்சதுன்னா அது ரொம்ப உன்னிப்பா கவனி, அதுல இருந்து உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அப்படின்றாரு. இந்த சிகு என்ன பண்ணும், பகல் முழுதும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கும், எல்லாம் பால் குடிக்கும். ஆனா இரவு 12 மணிக்கு பிறகு என்ன பண்ணும், ஒரு பெரிய பங்களா இருக்கும். அதாவது இந்த கோவிந்தாஸோட பங்களா. அந்த பங்களாக்கு மேல கீறிட்டே இருக்கும். ஏன் இந்த பூனை 12 மணிக்கு மேல இங்க போகுது அப்படின்னு ஒரு யோசனையா இருக்கான். அதுவும் கீரல் போடுதுன்னு தூரம் இருந்து பார்த்துட்டு இருக்கான். பங்களாவோட செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றான், தண்ணி ஊத்தி என்ன பண்றான், அந்த பூனையை துரத்துறான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. ஒரு சில நேரத்துல அவன் அசந்து தூங்கிடுறான். அப்ப என்ன பண்றான், ராமு இந்த பூனையை பின் தொடர்ந்து பாக்குறான். பூனை கீறிட்டு இருக்க இடத்துல பார்த்துட்டே இருக்கான். சரி ஏதாவது சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், பூனையை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். மறுநாள் மறுபடியும் என்ன பண்றான், அந்த கீர் இடத்துக்கு போய் பார்க்கறான். 2-3 செங்கல் எடுத்து தன்னோட காதை அந்த செவர்கிட்ட வச்சு பார்க்கறான். செவர்கிட்ட வச்சு பார்த்தோன்னே ஒரு சத்தம் கேட்குது. அப்போ ராமு ஏதோ உணர்றான், உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு உணர்றான். ஏதோ உள்ள இருக்க மாதிரி உணர்றான். சரின்னு என்ன பண்றான், தன்னோட தலையை மட்டும் விட்டு பார்க்கறான். லைட்டா தலையை விட்டு பார்த்தா அங்க ஒரு கதவு இருக்கிற மாதிரியும் அங்க கதவுள்ள யாரோ இருக்கிற மாதிரியும் உணர்றான். இதை நம்ம போய் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்றான். அப்ப ராமோட அம்மா சொல்லுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி ராமு கிட்ட பேசிருப்பாங்க, இந்த மாதிரி கோவிந்தாஸ்னு ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், அவங்க ஒரு அறையில வந்து சத்தம் கேக்குதுன்னு சொன்னேன், ஆனா அந்த ஆள் வந்து சத்தனா கேட்கல, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்னோட வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாரு, பூனையும் அங்கிறத நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. அப்ப இது யோசனை பண்ணே ராமு வந்து கோவிந்தாஸ் வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, சரி நம்ம இது வந்து கண்டுபிடிக்கணும், ஆனா நம்ம ஏதாவது சொன்னோம்னா போலீஸ் நம்ம அடி வாங்க வச்சிருவாங்க, பட் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா இது ஒரு தகுந்த ஆதாரத்தோட சொல்லணும் அப்படின்றாரு. அப்ப ராமுவோட தாயோட கதையை பிரகாஷ்னு ஒரு பத்திரிகையாளர் தான் எழுதியிருப்பாரு. ராமோட தாய் எப்படி இறந்தாங்க அப்படின்றது. அப்ப ராமுக்கு அந்த பத்திரிகையாளர் நினைப்பு வந்துருச்சு. அந்த பத்திரிகையாளர் நினைப்பு வந்து, இந்த மாதிரி பூனை வந்து தினமும் 12 மணிக்கு போய் ஒரு வீட்டு பங்களால கீறிட்டே இருந்தது, நான் அதுக்குள்ள பார்த்தேன், அதுக்குள்ள பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு அறை இருக்க மாதிரி இருக்கு, நான் சும்மா சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, நான் ஆதாரத்தோட சொல்லணும், அதனால நீங்க உங்க கேமரா எடுத்துட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே பிரகாஷ் பத்திரிகையாளருக்கு ஒரே சிரிப்பு வருது. என்னடா பூனை கதை எலி கதைலாம் சொல்லிட்டு இருக்க, வேற வேலை இல்லையா உனக்கு அப்படின்னு. இல்ல சார், நான் கூட பூனை வந்து 12 மணிக்கு மேல போய் எலி தான் பிடிக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா 12 மணிக்கு மேல அது ஒரு பங்களாவோட செவுத்துல கீரல் போட்டே இருக்கு, நிஜமா தான் சார் அப்படின்னா. என்னால நம்ப முடியாதுடா அப்படின்னாங்க. சார் நான் வேணா வந்து போன்ல வந்து ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்திருக்கேன், பூனை தோணுன இடத்துல இருந்து அந்த ஒரு 2-3 செங்கல் எடுத்துட்டு உள்ள வந்து போட்டோ பிடிச்சிருக்கேன், நீ அந்த கிளிப்பிங் அனுப்பிட்டு நீங்க பாருங்க சார் அப்படின்றாரு. பிரகாஷ் பாக்குறாரு. பிரகாஷ் பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாரு, சரிடா நான் வந்து வீடியோ எடுக்க வரேன் அப்படின்றாரு. ராமு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பங்களால இருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கான். இரவு 12 மணி ஆகுது. எப்பவும் போல அந்த பூனை சிக்கு என்ன பண்ணுது, கோவிந்தாஸோட பங்களாவுக்கு தொடர்ந்து வருது. கோவிந்தாஸோட பங்களாவுக்கு தொடர்ந்து வந்து என்ன பண்ணது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல செவர்ல கீரல் போட்டே இருக்கு. இப்ப பிரகாஷ் வந்து என்ன பண்றான், இது நல்லா வீடியோ எடுத்துட்டே இருக்கான். அவன் கூட ஒளிப்பதிவு வர இன்னொருத்தர் இருக்காரு. அப்ப ராமு வந்து இந்த பில்டிங்குள்ள போறான். பில்டிங்குள்ள போய் பார்த்துட்டா ஒரே ஷாக் ஆகுறான். ஒரு எலும்பு கூடு போலவோ ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. பிரகாஷ், ராமு, ஒளிப்பதிவாளர் எல்லாருமே அதிர்ச்சி ஆடுறாங்க. என்னது இதுக்குள்ள ஒரு கிழவி இருக்காங்க, அது இல்லாம ஒரு துர்நாற்றம் வீசுது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பழைய தட்டுல சாப்பாடு இருக்கு, ஒரு பாதி சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு. இதை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாதி உணவு இருக்கு, அந்த அம்மா சாப்பிட்டு வச்சிருக்காங்க. அந்த அம்மாக்கு இந்த டார்ச் லைட் வெளிச்சமே தாங்கிக்க முடியல. ஏன்னா 40 வருஷமா வந்து அவங்க வந்து கண்ணில் வெளிச்சமே படாம இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கண்ணுமே தெரியாத மாதிரியே இருக்கு. அப்ப நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, என் பேர் சரளா, நான் வந்து கோவிந்தாஸோட மனைவி அப்படின்னு. எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இல்ல அவங்க மனைவி சில காலம் முன்னாடி இறந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தாருன்னு. இல்ல அவர் இறக்கல, நான் வந்து என் தாய் வீட்டுல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய சொத்து, நிறைய சீதனத்தோட தான் கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அவர் தொழில் நல்லா போச்சு, அவரும் நிறைய சொத்துக்கள் வாங்கி குவிச்சாரு. ஒரு சில நாட்கள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் மற்ற பெண்களோட தொடர்புல இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை கேட்டது எனக்கு பிடிக்காம நான் என்ன பண்ணேன், நான் உங்ககிட்ட இருந்து விவாகரத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவர் வந்து என்னை வந்து
விவாகரத்து வாங்க விடல. ஏன் அப்படின்னா அவர் அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணாரு. நீங்க உங்க மனைவி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொத்துல பாதி தரணும்னு சொன்னாரு. ஆனா கோவிந்தாஸ்க்கு சொத்து ₹1 கூட எனக்கு தர விருப்பம் கிடையாது. அதனால என்ன பண்ணாரு, திடீர்னு மனைவி மாரடைப்பால இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாரு. அழுதுட்டு உடனே என்ன பண்ணாரு, சவப்பட்டியை வச்சாரு. சவப்பட்டியை வச்சுட்டு நான் நல்லடக்கம் பண்றேன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோ போட்டாரு. உண்மையா அது வெறும் சவப்பட்டியா இல்ல வேற யாராவது அடைச்சாரான்னு எனக்கு தெரியாது. நான் பேசுறதையே மறந்துட்டேன், மறந்த மாதிரி இருக்கு. எனக்கு உங்களை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்றான். அப்ப நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்க வீட்டில் வேலை செஞ்ச கமலாவோட பையன் அப்படின்னா, கமலா பேசுறது உள்ள கேட்கும். கமலாவது ஏதாவது நிரூபிச்சு ஏதாவது போலீஸை கூட்டு வந்து எனக்கு காப்பாத்திருவாளான்னு நினைச்சேன். ஆனா கமலா எனக்கு காப்பாற்றவே இல்லை. அந்த வீட்டில் வாழ்ந்த பூனை சிக்கு தான் உங்களை கடைசியில காப்பாத்திருக்கும். ஏன்னா சிக்கு தினமும் போய் அந்த இடத்துல கீரல் போடவும் ராமுக்கு ஒரு விதமான சந்தேகம் வந்து பிரகாஷையும் கூப்பிட்டு இப்போ வீடியோ எடுத்து போடுறாங்க. பிரகாஷ் என்ன பண்றான், இரவோட இரவா வந்து என்ன பண்றான், அந்த வீடியோ அந்த கதை எல்லாத்தையும் என்ன பண்றான், எடிட் பண்ணி வைக்கிறான். அடுத்த நாள் காலை 8 மணிக்குள்ள அந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்டர்ல போட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே கோவிந்தாஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. நம்ம 40 வருஷமா வச்சிருந்த ரகசியத்தை இவன் எடுத்து போட்டானே ஒரு அதிர்ச்சி. யூடியூப் நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்காரு. கோவிந்தாஸ் வீட்டுக்கு எதிர்க்கல நக்கல் கூட்டம் அலமோது கோவிந்தாஸ் வராரு, வந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசாரு. அது என் மனைவி கிடையாது, என் மனைவி இறந்து 40 ஆண்டுகள் மேல ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்கெல்லாம் வந்து டிஆர்பி ரேட்டிங்காக யாரோ ஒரு வயதான முதியோரை எங்க வீட்டுல தங்க வச்சுட்டு டிஆர்பி ரேட்டிங்காக அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கேஸ் போடுவேன் என்னடான்னு சொல்லிட்டு கோவிந்தாஸ் அவருடைய பங்களாக்குள்ள போயிடுறாரு. பிரகாஷ் என்ன பண்றாரு, கண்டிப்பா ஒரு கேஸ் போடணும், இது கேஸ் போட்டாதான் சரளா அம்மாவுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு பிரகாஷ்க்கு ஒரு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாரு. சரளா அம்மாவை கோர்ட்ல கூப்பிடுறாங்க. சரளா அம்மா நடந்த விஷயம் எல்லாமே சொல்றாங்க. கோர்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்க சொல்றாங்க. கோவிந்தாஸ்க்கு ஒரே ஒரு மகன் தான் இருக்காரு, அமெரிக்காவில் இருக்கார் பிரகாஷ்னு. அமெரிக்காவில் உள்ள மகனையும் வர சொல்றாங்க. அமெரிக்காவில் உள்ள மகனும் வந்து தன்னோட தாயை பார்க்கறான். தன்னோட தாய் சரளா பார்த்தோன்னே ஒரே சந்தோஷப்படுறான். பேசுறாங்க. அவனோட உடல்நிலை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அவங்கள மருத்துவமனையில கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்ப இந்த கேஸை வாதாடுறதுக்கு முன்மாதிரியா ஒரு பெண் ஒருத்தவங்க வராங்க. நான் இலவசமா இந்த கேஸை வாதாடுறேன் அப்படின்றாங்க. டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் வந்துருது. டிஎன்ஏ ரிப்போர்ட் பாசிட்டிவ் வந்துருது. இதை கேட்டோடனே கோவிந்தாஸால ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா அவர் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்ல எடுக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கையில ரொம்ப ஆதாரப்பூர்வம் பேசுற மாதிரி, உண்மையா பேசுற மாதிரியே பேசிட்டாரு. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மூலமா வந்த உடனே அவருக்கு என்ன பண்ணாங்க, 40 ஆண்டுகளா நீங்க உங்க மனைவி வந்து சிறைப்பிடிச்சு வச்சு ரொம்ப குணப்படுத்துங்க, நீங்களும் அந்த 40 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவு வந்து மேல்முறை செஞ்சு என்ன பண்றாங்க, வயது மூப்பு காரணமாக 10 ஆண்டு காலம் சிறையில இருக்கிற மாதிரி வாங்கிடுறாங்க. கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சரளா இருந்த அறையை வந்து சீல் வைத்து மூடுறாங்க. இப்ப சரளா அந்த பங்களால ரொம்ப சுதந்திரமா வாழ்றாங்க. சரளா வந்து ராமு நீ என் கூடவே எப்பவுமே இரு அப்படின்றாங்க. இல்லம்மா நான் வந்து வெளில வேலைக்கு பாக்குறேன் அப்படின்றாங்க. கமலா என்னைக்கோ சொன்ன ஒரு விஷயத்தால தான் நீயும் என்னை கண்டுபிடிச்சு என்னை காப்பாத்திருக்க. கண்டிப்பா நீங்க என் கூடவே இருக்கணும். எனக்கு இப்ப பார்வை சரியா தெரியறது இல்ல, என்னால இப்ப பேச முடியறது இல்ல, என் கூடவே இருந்து எப்பவும் என்னை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வா கேக்குறாங்க. அதனால ராமு என்ன பண்றான், சரிம்மா நான் உங்க கூட பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் தன்னை ஆசையா வளர்த்த பூனை கிட்ட சொல்றாங்க, நீ தான் என் உயிரே காப்பாத்தின, 40 ஆண்டுகளுக்கு மேல எனக்கு சிறையில இருந்து விடுபடுறதுக்கு நீ தான் காரணம் சொல்லிட்டு அந்த பூனைக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. எப்பவும் அவங்கள ஒரு பெரிய பாதுகாவலர் போல பார்த்துட்டே இருக்கு. அந்த பூனையால அவங்களோட வாழ்க்கை பெருசா திருப்பம் கிடைச்சது. 40 வருஷமா தன்னோட மனைவியை ஒரு அறைக்குள்ள அடைச்சு விசாரணை பண்ணாங்க. நல்ல தக்க தண்டனை கிடைச்சு அவர் சிறையில இருக்காரு. சரளா அம்மா ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பணத்துக்காக மனைவி கூட பார்க்காம தன் மனைவி ஒரு சிறையில அடைச்சு ஒரு கைதி போல வச்சுட்டு கொடுமை செஞ்சிருக்காரு. அவருக்கு தண்டனை கிடைச்சது ரொம்ப சரியான விஷயமே. அதாவது நம்ம விலங்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம், ஆனா அந்த செல்ல பானை எவ்வளவு அறிவாற்றலா பணி செஞ்சு 40 வருடங்களா உள்ள ஒருத்தவங்களை நல்லபடியா காப்பாத்தி இருக்கு. அதனால பிராணி வளர்க்கறதும் விலங்குகள் வளர்க்கறதும் ரொம்ப நல்ல விஷயமே அப்படின்னு தோணுது. அது நம்ம மேல உள்ள வச்ச பாசத்தால கரெக்டா அந்த ஒரு விஷயம் செஞ்சு கடைசியில சரளாமாவை நல்லபடியா காப்பாத்திட்டு அவங்க நல்ல வாழ்க்கை வாழ்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த பூனையால் தான் இப்போ அவங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்காங்க. கோவிந்தாஸ்க்கு நல்ல தண்டனையும் கிடைச்சது. வயது மூப்பு காரணமா 10 ஆண்டு கொடுத்தது சரியான விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க